தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த பேட்டியை பார்ப்போம். எங்களுக்கு வந்து 5 தான் கொடுத்தாங்க. 5 லட்ச ரூபாய்ங்களா? நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க? 8வது மாதம். போன 8வது மாதங்களா? உங்களுக்கு யார் கூட்டிகிட்டு போனது? அவர் ஆனந்த் ஒருத்தர். ஆனந்த் ஒருத்தருங்களா? எந்த ஊரில் கூட்டிகிட்டு போனாங்க உங்களை? எங்களுக்கு அந்த பெரம்பலூர்ங்களா? டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க? கிட்னி அங்கே போய் யார் கொடுத்தீங்க நீங்கள்? ஒரு பார்ட்டிக்கார் போட்டாங்க. அவங்க வந்து தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க லேடிக்கு. சரிங்க. அந்த லேடிக்கு ஒன் சைடு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ப்ராப்ளம் டைலிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அப்போ கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தது. அதனால் நாங்கள் அந்த இதில் இது பண்ணோம். அவங்க எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட் எங்களுக்கு வந்து அமௌண்ட்டு இவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கைக்கு வந்து 5 தான் வந்தது. வெறும் 5 தான் கொடுத்தாங்களா? ஏன்னா நீங்கள் கேட்குறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ பிரச்சனையா என்னன்னு எனக்கு. இல்லை, இப்போ அதை வாங்கி உங்களால் எப்படி நீங்கள் கொடுத்தீங்களா, யார் கொடுத்தீங்க? நாங்கள் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா? இப்போ உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது? இப்போ பரவாயில்லைங்களா? எந்த பிரச்சனை இல்லைங்களா? ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணி எடுத்தாங்க? அது கரண்ட் ஆப்ரேஷன் மாதிரி தான் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஸ்டாப்லர் பின் மாதிரி தான் இருந்தது. சரிங்க. அதை பண்ணிட்டு வந்து ஒரு வாரம் கழித்து 2 வாரம் கழித்து நாங்கள் போய் அங்கேயே போய் ரிமூவ் பண்ணிட்டு. ஓ, சரி. இது ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமா? அது டாக்டர் மூலியமாக தான் அங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் இது பண்ணாங்க. ஓகே. இப்போ நீங்கள் மட்டும் இந்த ஏரியாவில் நீங்கள் மட்டும்தானே இல்லை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல. நான் இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு. சரிங்க. எனக்கு அனுபவமே இதுதான். உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? அவர் சப்ளையராக இருக்கார் ஹோட்டலில். இப்போ அவரோட நாலேஜுக்கெல்லாம் தெரியுமா? நீங்கள் கொடுத்ததெல்லாம் தெரியுமா? இல்லை, அவருக்கும் தெரியுங்களா? உங்கள் குழந்தைங்க? 2 பசங்க. என்ன படிக்கிறாங்க அவங்க? இல்லை, படிக்கல, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பெரிய பசங்களா? இப்போ நீங்கள் கிட்னி கொடுத்ததுக்கப்புறம் உடல்நிலை எப்படி இருக்குது? உங்களால் வேலை செய்ய முடியல? பழைய இது இருக்குது, செமினார் இருக்குதா? இந்த சத்து பழைய மாதிரி உங்களால் இருக்க முடியுதுங்களா? இல்லை, ஓரளவுக்கு இருக்க முடியுது. ஓகே. வேறு எந்த தொந்தரவும் உங்களுக்கு இது வரைக்கும்? இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை, நார்மலாகவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எதுவும் கிடையாது. இப்போ மேற்கொண்டு நீங்கள் அமௌண்ட் எதை எதிர்பார்க்குறீங்களா? இப்போ உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டு கம்மின்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு அதுதான் கம்மின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். சரிங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டில் எங்களுக்கு கொடுத்தது அமௌண்ட் அவ்வளோதான். திருப்பி நான் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து 1,50 வாங்கிட்டோம். கொஞ்சம் பிரச்சனை, சிக்கல்லாம் நிறையா, எல்லாம் கொஞ்சம் லோன் எல்லாம் வாங்கியிருந்தோமா, அதில் கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. அதெல்லாம் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்ட்டு அதில் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டோம். அதில் 1,50 மீதி கைக்கு எங்களுக்கு 5 வந்துச்சு. அவ்வளோதான். மொத்தம் உங்களுக்கு 6.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வந்தது. அதுக்கு மேலே எங்களுக்கு வரல. நாங்களும் டீட்டெயிலாக எதுவும் எங்களுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. கமிஷனு பார்க்க நமக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். நாங்கள் எதுவும் கேட்கல, நாங்கள் கண்டுக்கவே இல்லை. நமக்கு எதுக்கு நம்ம இது பண்ணியாச்சு, நமக்கு இதுக்கு மேலே நம்ம அதுக்கு எதுவும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நானும் எதுவும் கேட்கல. நீங்கள் எதுவும் கேட்க? வேறு யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஏரியாவில்? தெரியலைங்க, அதுவும் தெரியாது. இப்போ நீங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, 8வது மாதம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கேட்கறது பார்த்தா ஏதோ நியூஸில் இது போட்டுருக்கீங்களோன்னு எனக்கு அது வர பயமாக இருக்குது. இல்லை, இப்போ அமௌண்ட் உங்களுக்கு வந்து அங்கே எவ்வளோ வாங்கினாலும் என்னென்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டு 6 லட்ச ரூபான்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்களோ அது உங்களுக்கு தெரியாதுல்ல? எந்த ஹாஸ்பிட்டல் பெரம்பலூரில்? தனலட்சுமி சீனிவாசன். எத்தனை நாள் அங்கே தங்கியிருந்தீங்க? அங்கே டெஸ்ட்டுக்கு போயிருந்தோம். டெஸ்ட்டுக்கு போய் அங்கே ஒரு வாரமாக அங்கேயே தான் தங்கியிருந்தோம். சரிங்க. ஏன்னா நான் நார்மலாக எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்ததா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாங்க. அது நார்மலாகவே தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சாப்பாடு எல்லாம் அந்த டைமுக்கு எல்லாம் இது பண்ணாங்க. ப்ளட் டெஸ்ட்டு இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு. அப்புறம் அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் திருப்பி 1 வீக்கில் ஆப்ரேஷன் சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. சரி அப்படின்னா அப்புறம் பண்ணி 15 நாள் கழிச்சு நான் இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் டெஸ்ட்டுக்கு போனீங்களா? உடல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்குலாம் போனீங்களா? திருப்பி நாங்கள் தேயில் பிரிக்கிறதுக்கு தான் போயிருந்தோம். தேயில் பிரிக்க 1 மாதம் கழிச்சு 3 மாதம் இல்லை 1 மாதம் வாங்க அப்படின்னாங்க.
அப்புறம் நாங்கள் போய் அதே ஃபஸ்ட்டு பிரித்தோம். இப்போ திருப்பி ரெண்டாவது பிரிக்க முடியல, இன்னும் ஆறல அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் இன்னும் 2 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அவர் திருப்பி 2 வாரம் கழிச்சு நாங்கள் போய் இது பண்ணால் நல்லா ஆறிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நல்லாவே எல்லாம் சாப்பிட்லாம், எல்லாமே வேலைக்கு பண்ணலாம் அப்படின்னாங்க. நாங்கள் அதுக்கே பயந்துக்கிட்டு இல்லை ஏதாவது தொந்தரவு கொடுக்குமா, எங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை, எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு, நீங்கள் எப்பயும் போல் இருக்கலாம், வேலை செய்யலாம், என்ன ஒரு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து இன்னும் அதிகமாகும், நீங்கள் சாப்பிட்ணும், நல்லா காய்கறி முட்டை இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு டாக்டர். சரிங்க அப்படின்ட்டு அதோட சேர்த்து திருப்பி நாங்கள் போகவே இல்லை. நீங்கள் போகல? புரோக்கர் மூலிமா போனீங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் போனீங்களா? இல்லை, புரோக்கர் மூலிமா. அவர் புரோக்கர் எந்த ஏரியாக்கார்? அவர் பேர் ஆனந்துங்களா? இந்த ஏரியாவில் தான் இருக்காரா, வெளியே எங்கேயா இருக்காருங்களா? இந்த ஏரியாவில் இல்லை, நான் இது அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். சரி. நான் இப்போ எதாவது பையனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் வந்திருக்கேன். ஆனந்த் எங்கே குடியிருக்கிறாரு? அவர் என்னமோ அங்கே பள்ளத்துலேருந்து சொன்னாங்க. பள்ளம்னா இங்கே நாமக்கல் டிஸ்ட்ரிக்டா? இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு அந்த இதெல்லாம் நாங்கள் கம்மி. சரி, ஓகே. ஏன்னா நீங்கள் கேட்குறது எனக்கு அப்போ ஏதோ ஒரு இதாக இருக்குது, எனக்கு அதுதான் காலையிலேருந்து எனக்கு பதட்டமாகவே இருக்குது. வேறு ஏதோ எதுக்கு கேட்குறாங்க அப்படின்ட்டு பயமாக இருக்குது. வெளியில் நம்ம நியூஸில் இது பண்ணி வாங்குவோன்னு எனக்கு ஒரு பயம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.